மேலும் அவர்கள் தங்கள் இறைவனுக்கு அஞ்சுவார்கள். இறைவனுக்கு அஞ்சுதல்னா என்ன? கெட்டது செய்யறதுக்கு பயப்படுறாங்க, அவங்களோட வாக்குறுதியை மீறதுக்கு பயப்படுறாங்க, வரம்பு மீறதுக்கு பயப்படுறாங்க. அவனுடையதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடையதுன்னு சொல்றது வரம்பு மீறுது. அதுதான் இறைவனுக்கு பயப்படுதல். பொய் சொல்வதற்கு, ஏமாற்றுவதற்கு, பழி சொல்வதற்கு பயப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இறைவனுக்கு பயப்படுதல்லாம் ஏதோ ஒரு கட்டணத்துக்குள்ள போயிட்டு பயந்து நடங்கிறது இல்லை. ஐயோ உள்ள போனா ஏதோ ஆயிரும், அப்படி இல்லை. பொய் சொல்வதற்கும் தவறு செய்வதற்கும் பயப்படுவார்கள். அதுதான் இறைவனுக்கு பயப்படுதல்னு அர்த்தம். இத்தகையோர் தான் இந்த உலகத்திற்கான வாரிசுகள். நெல்லுக்கு தண்ணி பாயும் போது புல்லுக்கும் சேர்த்து சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அந்த அவர் மனிதர்களுக்காக இறைவன் ஏற்படுத்திய இந்த அகிலங்களுக்கான வாரிசுகள் என்னுடைய அடியார்கள் சொல்றாங்க. எல்லாரும் நான் தான். அப்போ எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் அதிகாரம் பண்ணுவேன், மனிதனை நெருக்கடிக்குள்ளாக்குவேன், மனிதனுக்கு கஷ்டம் கொடுத்து அவனுக்கு பயமுறுத்தி நான் ஆட்சியாளராக வருவேன்னு சொல்லி. இறைவன் சொல்ல ஆட்சின்றது மனிதர்களை அடிமைப்படுத்துவது இல்லை. அமைதியும் நல்லிணக்கத்தோடு அவன் படைத்தவற்றை நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துவதுதான் ஆட்சி அவன் சொன்னது. இவர்கள் சொல்லக்கூடிய ஆட்சி மனிதர்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு தலைவனாக அரசனாக இருப்பது இவர்கள் சொல்லக்கூடிய ஆட்சி. இறைவன் சொல்லக்கூடிய ஆட்சி வரம்பு மீறிய மனிதர்கள் உருவாக்கி கொண்ட ஆட்சியும் வேறு வேறு. இறைவன் சொன்ன ஆட்சி அகிலங்களை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், ஒவ்வொருவரும் தனித்தனியாக. அந்த நீங்கள் அகிலங்களை பயன்படுத்தும் போது இன்னொரு மனிதனுக்கு நீங்கள் ஒருபோதும் துன்பம் விளைவிக்க மாட்டீர்கள், அந்த மனிதனை நீங்கள் பொருட்படுத்துவீர்கள். இது மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்த ஆட்சி. இவர்கள் தான் வாரிசுகள். அந்த வாரிசுகளில் அந்த தன்மைகளில் மனித தன்மையில் அவர்கள் உயர்ந்து வருவதற்காக வேதம் கொடுக்கப்பட்டது. வேதம் நாம் மனிதனாக வாழ்வதற்காக, விடுதலை பெற்றவர்களாக வாழ்வதற்காக. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மனிதருடைய குறுக்கீடும் இல்லை, நீங்கள் எந்த மனிதருக்கும் குறுக்கீடு செய்வதாகவும் இல்லை. ஒவ்வொருவரும் வாழ்வார்கள், ஒவ்வொருவரும் இணக்கமாக வாழ்வார்கள், பகையாக வாழ மாட்டார்கள். இது இறைவன் ஏற்படுத்திய வாரிசு, இறைவன் ஏற்படுத்திய ஆட்சி. அது இறைவனால் மட்டும்தான். என் மனதின் மீது ஆதிக்கம் அவனுக்குத்தான். மனதை நீங்கள் ஆட்சி செய்வதாக நினைத்துக் கொண்டு மனிதனின் மூளையை நீங்கள் அடிமைப்படுத்துகிறீர்கள். மனதை உங்களால் ஆட்சி செய்வதற்கு இல்லை. மனதின் மீது ஆதிக்கம் அதை படைத்தவனுக்கு மட்டும்தான். அந்த வாழ்க்கை வேறு. நீங்கள் மனிதனை மூளை செலவை செய்து அடிமைப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கை முறை வேறு. உங்களால் எந்த வழிமுறையை கொண்டும் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாது. அமைதியும் சுகமுமாக மனிதர்கள் வாழ்வதற்காக நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறோம் என்று உலகத்தின் எந்த மனிதனும் கூறுவதற்கு இல்லை. உங்கள் அறிவியல் வழிகளிலும் இல்லை, உங்கள் ஆன்மீக வழிகளிலும் இல்லை. எல்லாம் தவறாக அர்த்தம் எடுத்துக் கொண்டீர்கள். இறைவன் சொல்லக்கூடியது, இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுகிறான், நீங்கள் மனிதராக வாழ்கிறீர்கள், அவ்வளவுதான். விடுதலை பெற்ற மனிதனுக்கு அகிலங்கள் முழுவதும் அவன் யாரிடம் எந்த அனுமதியும் பெற வேண்டிய தேவை இருக்காது, சொந்தம் கொண்டாடுவது இருக்காது. அப்படித்தான் வாழ்ந்தோம், படிப்படியாக இழந்தோம். உங்கள் யாவருக்கும் இறைவன் இருக்கின்றான். ஆனால் நீங்களோ மனிதர்களிலிருந்து எங்களுக்கு வழிநடத்தக்கூடியவர்கள் வேண்டும் என்று கேட்டீர்கள். அதன் காரணமாக இந்த நிலை. இப்பொழுதும் இறைவனின் பக்கம், அவருடைய செய்தியின் பக்கம், அவருடைய வழிகாட்டின் பக்கம் நீங்கள் திரும்புவீர்கள் என்றால் இவ்வாறே நாம் நம்முடைய அடியார்களை பாதுகாப்போம் என்று கூறுகின்றார். யார் இதை கேட்பவர்களாக இருக்கிறார்களோ, செவியேற்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய இறைவன் போதுமானவன்.